ஒரு ஆதாயம் கொடுப்பது போல் தொடக்கத்தில் கொடுத்துவிட்டு பிறகு இவர்களிடம் இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு ஆதாயத்துக்காக அவர்கள் எல்லா விஷயத்தையும் துணிவாக இறங்கி செய்வார்கள். எப்படின்னா, இவங்களுக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய்ங்கிற கிரகம் ஆட்சியாக இருக்குது. அந்த செவ்வாய்ங்கிறது ஆண்களை குறிக்கக்கூடிய கிரகம். முதல்ல என்ன பண்ணுது அப்படின்னா, குருவின் நட்சத்திரத்தில் பிறகு சனியின் நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால விருச்சிக ராசி சகோதரிகளை எடுத்துக்கொள்வோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆண்களை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ராசியிலேயே அமர்ந்திருக்கிறது. இந்த செவ்வாய்ங்கிறவர் உங்கள் ராசிக்கு மட்டும் அதிபதியாக வரல, அவர் உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார். அப்போ 6ங்கிறதே நமக்கு நோய் எதிரி வம்பை குறிகாட்டக்கூடிய அமைப்பு.